Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, வணக்கம் and welcome to Divya Arts and Crafts. இன்னைக்கு வந்து bead work வச்சு ஒரு கிராண்டான ஒரு sarees வந்து டிசைனர் sarees நம்மளே எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதா. சோ இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் motifs தான். motifs அப்படினாலே ஒவ்வொரு patches கண்டினியூஷன் இல்லாத ஒவ்வொரு patches தான் motifs னு சொல்லுவோம். சோ அந்த வகையில ஒரு motifs வச்சு ஒரு saree வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம், அதுவும் bead work வச்சு ஒரு saree எப்படி குயிக்கா நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். இதே மெத்தட் வந்து ஆரி ஒர்க்லயும் பண்ணலாம். நம்ம ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டரி சாதாரண ஊசி நூல் வச்சு நம்ம தைக்கலாம். பட் ஆரி மெத்தட்லயே இந்த சாரியை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்கலாம். சோ அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா எப்படி யூஸ் பண்ற மாதிரியான ஆரி நீடில், அதுக்கப்புறம் சூயிங் த்ரெட் வச்சுதான் நம்ம இந்த ஒர்க் பண்ண போறோம். சோ இதுக்கான மெட்டீரியல்ஸ்ன்றது ரொம்ப கம்மி தான், ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இருக்காது. பட் நம்மளுடைய எஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த சாரி வந்து நல்ல டிசைனர் அவுட்ஃபிட்டா உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா கோல்டன் பால்ஸ். இது வந்து சுகர் பீட்ஸ் கிடையாது, இது கோல்டன் பால்ஸ். அதுலயே வந்து ரொம்ப சின்ன சைஸ், 0 சைஸ். இது ஆன்டிக்ல நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம இப்ப வந்து சாரியை வந்து டிசைன் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம சென்டர் பார்ட் வந்து எம்ப்ராய்டிங் பண்ண போறதுல அதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிட போறோம். அந்த ஸ்டிக் பண்றது கூட ரெடிமேடா பேச்சஸ் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம இப்ப வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம எப்பயும் செய்யற மாதிரி இது வந்து கிளாஸ் கிடையாது, மைக்கா. இது வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு, எல்லா சைஸ்லயும் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுல வந்து நான் இருக்கிறது சின்ன சைஸ் 6 mm சைஸ்ல நான் எடுத்திருக்கேன். அதை வந்து சென்டர்ல வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ரெடிமேட் ரிங் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இது வந்து எம்ப்ராய்டரி ரிங்னு சொல்லுவாங்க. இது நிறைய கலர்ஸ் இருக்கு. இப்போ நமக்கு என்ன தேவையான கலர்ஸோ அதை வாங்கிக்கலாம். நாம இப்போ ப்ளூ கலர் சாரி டிசைன் பண்ண போறோம். அதனால ப்ளூ கலர்ல இந்த மாதிரி ரெடிமேட் ரிங் வச்சு நான் பண்றேன். இதையும் கூட நம்ம வந்து மிரர் ஆரி ஒர்க்லயோ இல்ல ஹேண்ட் எம்ப்ராய்டரியோ பண்ணலாம். பட் எதுவுமே தெரியாது, ஆனா நானும் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட செய்யலாம். அப்படிங்கிறதுக்கு தான் என்னென்ன மெட்டீரியல்ஸ்னா மார்க்கெட்ல அவைலபிளா இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி நான் எம்ப்ராய்டரி ரிங் வச்சு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதை வச்சுட்டு ஒரு 5 minutes நல்லா காயிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒர்க் பண்ணலான்றத பாக்கலாம். இப்போ கொஞ்சம் காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே நம்ம எப்பயும் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ற மாதிரி நாட் போட்டதுக்கு அப்புறம் இது வந்து ஃபுல்லாமே பீட்ல ஃபில்லிங். இந்த எட்ஜ்ல வரையில மட்டும் ஒரு பீட் எடுத்துட்டு இன்னொரு செயின் போட்டு திருப்பிடுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் வரும். புதுசா வீடியோஸ் பாக்குறவங்க ஆரி ஒர்க் எப்படி போடணும் அப்படிங்கறது தெரியணும்னா சேனல்ல ஏற்கனவே ஆரி ஒர்க் வெர்ஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் லிங்க் அதுல ஷேர் பண்ணிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா பேசிக்கா எப்படி செயின் போடலாம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். சோ செயின் பேசிக்கா செயின் தான். பட் செயினை வச்சு வெரைட்டியான ஒர்க்ஸ் பண்றதுதான் ஆரி ஒர்க்கோட ஸ்பெஷாலிட்டி. எப்பயும் சொல்ற மாதிரி ஆரி ஒர்க் வந்து ஒன்லி டிசைனர் சாரீஸ், டிசைனர் சல்வாஸ், கிராண்டான ஒர்க் மட்டும் கிடையாது. சிம்பிளான டிசைன்ஸ், டிஷர்ட்ஸ்ல, பசங்களோட டிரெஸ்ஸஸ்ல, பசங்க மீன்ஸ் பாய்ஸோட டிரெஸ்ல கூட நீங்க வந்து இந்த மெத்தட வச்சு டிசைன் பண்ணலாம். ஆரி ஒர்க்குக்கும் ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கும் உள்ள ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா டைம் கன்சியூமிங். அதை விட இதுல வந்து டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் எடுத்துக்கிறோம். அதே நேரத்துல ஒரு கிராண்டான ஒர்க்கும் நம்மளால பண்ண முடியும். எவ்வளவு கிராண்டான ஒர்க்கும் பண்ணலாம். ஸ்டோன்ஸா இருக்கட்டும், சுகர் பீட்ஸா இருக்கட்டும், சம்கியா இருக்கட்டும், ஜர்தோசியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரே மெத்தட்ல நம்மளால ஃபாலோ பண்ணிக்க முடியும். பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்குங்க. ரொம்ப குயிக்கா நம்மளால கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். சோ இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸும் போடலாம். இப்போ சப்போஸ் அடுத்த பெட்டல்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா முதல்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் தேவையில்லை. செயின் வந்து பக்கத்திலே போட்டுட்டு கூட நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். முக்கியமா இதுல நீங்க கவனிக்க வேண்டியது ஷேப், அதுக்கப்புறம் க்ளோஸ்னஸ், அதாவது கேப் இல்லாம போடணும். அது ரெண்டை மட்டும் நீங்க பாத்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும், குயிக்கா முடிக்கலாம். ஹேண்ட் எம்ப்ராய்டரி அதாவது சாதாரண ஊசி நூலை வச்சு நீங்க தைக்கிறதுக்கு எடுத்துக்கிற டைத்தை விட இதுல வந்து ரொம்ப ஃபாஸ்டா பண்ண முடியும்.
இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்ம பக்கத்திலேயே எப்பயும் போடுற மாதிரி ஒரு நாட் போட்டுக்கலாம். எண்டு நாட் போட தெரியாதவங்க நான் ஏற்கனவே சேனல்ல நாட் எப்படி போடுறதுன்னு வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப குயிக்கா ஒரு 15 மினிட்ஸ்ல ஒரு அழகான ஒரு பீடு ஃபில்லிங் மோட்டிவ்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பாத்தீங்க. நீங்களும் எல்லாரும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பெட்டல்ஸோட மோட்டிவ்ஸோட கவுண்ட் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ரைஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய டிசைனர் சாரியோ அது சல்வாராவோ இல்ல ஒரு பிளவுஸோ இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப கிராண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க மோட்டிவ்ஸ் இன்க்ரீஸ் பண்றீங்களோ அந்த லெவலுக்கு ஒரு டிசைனரான ஒரு அவுட்ஃபிட் உங்களால பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா நீங்களும் வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.